ஃபுட் ட்ராக்ல வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காண்டி நம்மளை கூப்பிடுறாங்க. நம்மளும் போய் பார்த்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ப்ரொஃபைல் லைட் அடிக்க சொல்லியிருந்தாங்க. மற்றதில் ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும் தான், மீதி எல்லாமே ப்ரொஃபைல் லைட் தான். அதேமாதிரி வந்து இதுக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து வச்சு தான் வந்து லைன் கொடுக்க போகிறோம். ப்ரொஃபைல் சேனல் பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே 3 தான் வந்திருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனில் தான் ஒட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பீடிங் அடிக்க சொல்லலை. வெளியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக வரும், அடுத்து சின்னதாக வரும், இன்னொன்று வந்து சின்னதாக வரும். அப்படி 6 பீஸ் வரும். அந்த 6 பீஸ் மட்டும் தான் நம்ம சேனல் வாங்கியிருக்கோம். மீதி எதுக்குமே சேனல் வாங்கலைங்க. எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஆம்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். அதே மாதிரி வந்து 4 10 ஆம்ஸ் வாங்கியிருந்தோம். ஸ்ட்ரிப் லைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ரோல் வாங்கியிருந்தோம். மொத்தம் 25 மீட்ரு. 25 மீட்டருக்கு வந்து நம்ம இவ்வளோ டிரைவர் எதுக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். 5 மீட்டருக்கு வந்து 10 ஆம்ஸ் போட்டிங்கன்னா பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். அதே இது 5 ஆம்ஸ் போட்டிங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். நீங்கள் எந்த கம்பெனி போட்டாலுமே வந்து 10 ஆம்ஸ் வந்து 5 மீட்டருக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். பிரைட்னஸ் ரொம்பவே பக்காவாக இருக்கும். 5 ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 மீட்டர் வரைக்கும் தாங்க நான் கொடுத்துருக்கேன். அதே 5 ஆம்ஸ் 5 மீட்டருக்கு வரைச்சில வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அந்த ஒரு ரீசன்காண்டி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெர்டர் கட்டாயம் போட சொல்லியிருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பேட்டரியும் 12 வால்ட், நம்ம வாங்கின ஸ்டிப்பும் 12 வால்ட். அப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் போடாமல் டேரெக்டாகவே நம்ம வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் போதும்லா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பேட்டரியில டேரெக்டாவே வந்து லைட்டை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது பேட்டரி ரொம்பவே வீக் ஆகி சீக்கிரமா நாசம் ஆயிரும். அதே மாதிரி டேரெக்டா வந்து நம்ம பேட்டரியில கனெக்ட் பண்ணும்போது வெளிச்சம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குது. அதே வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் போட்டு கொடுக்கச்சில கரெக்டா பக்காவான வெளிச்சம் கிடைக்குது. நீங்க டேரெக்டா பேட்டரியில கனெக்ட் பண்ணீங்கன்னா வந்து லோ பேட்டரின்னு சொல்லிட்டு காட்டாது. அதே வந்து இன்வெர்டர் வச்சீங்கன்னா லோ பேட்டரிங்கிறது காட்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லோடை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதே டேரெக்டா பேட்டரியில கொடுக்கும்போது பேட்டரி சீக்கிரமா டெத் ஆயிரும். அப்புறம் வந்து அடிக்கடி நீங்க வந்து கடையில கொடுத்து சார்ஜ் போட மாதிரி வரும். இப்படி பண்ணும்போது பேட்டரியுமே லைஃப் வராது. அந்த ஒரு ரீசன் காண்டி தான் நம்ம வந்து இன்வெர்டர் வச்சு கொடுக்கும்போது பிரைட்னஸும் கிடைச்சிக்கும். அதே மாதிரி பேட்டரி சேஃபா இருக்குங்க. இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1050 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கடையில் மொத்த லோடு பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ். இந்த ஸ்டிப்ல இருந்து 1 மீட்டர் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் கிட்ட வருங்க. அது மொத்தம் அப்படி வந்து நம்ம வந்து 25 மீட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 500 மீட்டர் போல வரும். 500 வாட்ஸ் வரும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 150 ஏஹெச் போட்டிருக்கோம். அந்த 150 ஏஹெச் வந்து ஒரு 4 மணிக்கு 500 வாட்ஸ் கொடுத்தா தாராள எரியும் நினைக்கிறேன். அதுக்கான மணி கொடுத்துட்டோம். பேட்டரியோட பேக்கப் அவ்வளோ தூரம் வரலைன்னா நம்ம வந்து எல்லா சுவிட்சுமே தனித்தனியாக கொடுத்துருக்கிறோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்த வேலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்க. நம்ம பார்த்த வேலைகள் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்க. எஸ்எம்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆம்ஸ்ல வந்து எத்தனை வாட்ஸ், ஆம்ஸை வந்து எத்தனை வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி கணக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.